குபேரா படத்தை பற்றி சொல்லணும்னா எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நமக்கு ட்ரெய்லரில் என்ன ஸ்டோரின்றதை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து நமக்கு அந்த 3 ஹவர் எடுத்துகிட்டு போனாங்க. மேபி அந்த 3 ஹவர் மீன் 3 ஹவர் அப்படின்றத கொஞ்சம் ஒரு 2.5 ஹவராக மாற்றி இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃபோட பாதி வரையுமே உங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் இப்படி தான் சொல்லி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அப்படியே சட்டிலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசி ஒரு 1/2 hour 45 minutes தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். மேபி அந்த ஒரு டியூரேஷனை கம்மி பண்ணிவிட்டு இல்லை அந்த டியூரேஷனில் கொஞ்சம் நல்ல கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாமே கொஞ்சம் வந்து டிஸப்பாயிண்டிங்காக வந்திருக்கு. மற்றபடி ஒரு ஆவரேஜாக பார்க்கலாம் இந்த படத்தை. நிறைய மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அவர் பிச்சைக்காரனா அந்த எஃபோர்ட் போட்டு அதுக்கான பண்ண ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது. அதுக்காக பாயிண்ட் கொடுக்கலாம். மற்றபடி ரேட்டிங் அப்படின்னா ஒரு 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம். எங்கெல்லாம் படம் வந்து ரொம்ப மொக்கையாக போகிற மாதிரி இருக்கோ இல்லை ரொம்ப ட்ராகியாக போகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இந்த பிஜிஎம் சாங் வந்து உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அது ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகும். இல்லை இது என்னன்னா தனுஷ் சார் இந்த ரோல் பிச்சைக்காரன் ரோல் எடுத்து பண்ணது அது எல்லாமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் என்னன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே தனுஷ் சார் இந்த மாதிரி ஒரு சில ரோல்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ திருப்பி அந்த ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் கிளிக் ஆகாத மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ நம்ம புதுப்பேட்டையிலே வந்து கடைசியாக அவர் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டியில் போயிட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு போகிறது அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நம்ம அங்கே பார்த்து திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு சின்ன ஒரு இதுதான். மற்றபடி ஓகே நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்துடாதீங்க. ரொம்ப கமர்ஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நார்மலாக ஒரு படம் பார்க்கணும் அந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா ஒரு நார்மல் படம் பார்க்கலாம். ராஷ்மிகா மந்தனாவோட ரோல் ரீசெண்டாக இருக்குது. மற்றபடி தனுஷ் அண்ட் ராஷ்மிகா மந்தனா அவங்களோட ரோல் எங்கெங்கே இந்த சீன்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஃபன்னாகவும் ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருக்குது. படம் வேற லெவலில் இருக்குது சார். தனுஷோடைய ஆக்டிங் செம்ம, நாகார்ஜுனோட ஆக்டிங்குமே வேற லெவலில் இருக்குது. மூவி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தேட்டரில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் எதுலேயுமே வந்துட்டு எங்கேயுமே லாக் ஆகலை. ஸோ போர் அடிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ ஒரு நல்ல கான்செப்ட் தான், நல்ல மெசேஜ் இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்க்கலாம். ஆமாம், அதுதான் அவர் அதை அப்சர்வ் பண்ணி கரெக்டாக எப்படி சொல்கிறது அந்த கேரக்டராகவே அவர் மாறிட்டார். ஸோ வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. நல்லா தான் இருக்காங்க. ஓகே, டிஎஸ்பி நல்லா போட்டிருக்காருங்க மியூசிக்கு. அது இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சிவனோட மியூசிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் அந்த பாட்டு வேற லெவலில் இருக்குது. மீனிங்ஸும் சரி, ஒரு அது நல்லா கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அதோடைய இது புரிஞ்சுதுன்னா வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கணுங்க. இல்லைன்னா நாங்களே ரசிகர்கள் சேர்த்து ஃபைட் பண்ணுவோம். கண்டிப்பாக அவருக்கு இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். ஃபேமிலி பார்க்கலாங்க. இதில் எதுலேயுமே வந்துட்டு ஒரு இதுவாக இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு கீழே இருக்காங்களே, ஐ மீன் பிச்சைக்காரங்களாக இருக்காங்கன்னா அவங்கள வந்துட்டு ஒரு ஹியூமனாக பாருங்கள். அவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் ஏமாற்றணும் அவங்கள இதுவாக நினச்சிட்டு பினாமியாக போகிறவங்களுக்குமே இது ப்ராப்ளம்னு. ஒருத்தன் அவனுக்கு நாலேஜ் கிடையாது, அவனை கூட்டிகிட்டு போய் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் பேரில் போட்டுட்டு அவனை போய் கொன்னுடலாம் கூட நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான இது மெசேஜ் தான் இது. கேட்கல. எப்படி சொல்லியிருக்காருன்னா அது படம் நல்லா இருக்கு. அது போய் பாருங்களேன், பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். எல்லாமே நானே இதில் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். பயங்கரமாக பண்ணியிருக்காரு தனுஷா தான். நான் வந்துட்டு இப்போ போன இதில் கூட சொல்லிட்டு இருந்தேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நிறைய ஹேட்ரட் இருக்கு அவர் மேலே. அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி நான் எதுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்டாராக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் நேஷனல் அவார்டுக்கான சாலிட் கண்டெண்டராகவும் இருப்பார் இந்த வருஷத்துக்கு குபேராவோட தனுஷ். நாகார்ஜுனா வந்து ஒரு மாதிரி அவரோட பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்களான்னு தெரியாது, ஒரு மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ராஷ்மிகாவும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், ஹீரோயின்லாம் கிடையாது, பெருசாக வந்து டான்ஸிங் கின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜாலியாக அவங்களுக்கு ஒரு சாங் வச்சுருந்தாங்க, அதையும் கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். வராங்க போகிறாங்க. அவர் 100க்கு 200% வந்துட்டு எஃபர்ட் போட்டிருக்காரு. யாராலையுமே இந்த எஃபர்ட்லாம் போடவே முடியாது. ஒரு இன்ட்ரோவா அம்மா தாயன் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோவில் வந்திருக்காரு. இவ்வளோ ஒரு 100 கோடி பிஸ்னஸ் இருக்கிற ஹீரோ, அதுவே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த டெடிகேஷனுக்காகவே எல்லாருமே போய் படம் பாருங்க. இல்லை இது ஒரு ப்ராப்பர் தெலுங்கு மூவி தான் இருந்துச்சு.